பிரச்சனை? மணல் மாஃபியா கிட்ட என் தங்கச்சியை கற்பழிச்சு கொடூரமா கொண்டுட்டான். போலீஸ் கேஸ் எதுவும் நிக்கல. அவனை கொன்னதான் சார் என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையும். வெளியில விசாரிச்சதுல இந்த கேஸுக்கு நீங்க தான் கம்மியா சார்ஜ் பண்றாப்புல சொன்னாங்க சார். லாக்கர் ஓகே. தியேட்டருக்கு தெரியும். ராஸ்கல், நீங்கள் போய் சேஞ்ச் மாற்றிட்டு வாங்க. போங்க. பணம் வரட்டும். ஐயா ஏதாவது குடிக்கிறீங்களா? என்ன பழக்கம் அது? இல்லைப்பா, அவர்கிட்ட காசு வாங்கி நம்ம எல்லாரும் வாங்கி குடிக்கலான்ட்டு தான். ஜஸ்ட் 500 rupees குயிக். ஐயாக்கு எது வேணாமா? நமக்கு மட்டும் வேணாம். சரிண்ணா. பாருங்களா, என்ன போய் தப்பா நினைச்சேப்பா. சார் தியேட்டருக்கு சேஞ்ச் மாற்றிட்டு வாங்க. சீக்கிரமாக போங்க. இதெல்லாம் டான் ப்ரொசீஜர் தான். போங்க. சீக்கிரம் வந்துருப்பா. ஐயா லஞ்ச் என்ன சாப்பிட்றீங்களா? என்கிட்ட காசு இல்லை தம்பி. அப்போ லஞ்ச் வேணாம் சார். 50, 10, 20 காயின் எல்லாமே இருக்கு சார். இதுதான் சார் மேக்ஸிமம் சில்லற. இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்றாங்க சார். பரவாயில்ல, உட்காருங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கா? இருக்கு சார். நன்றி. மீண்டும் வரேன். சீக்கிரம் போடா. என்னாச்சுப்பா? சீக்கிரம் போடா. ஐயா கடைசி வரைக்கும் எதுவும் சாப்பிடாம போறீங்களே? எல்லாம் தியேட்டர். ஏய் தர்றா. எல்லா தியேட்டருக்கு நான் மேட் இருக்கு. ஆர்டருக்கு கடவுள் என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவரும் பார்த்து தாண்டாகிறாரு. கடவுள் ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட் 500 ரூபா. ஐயா ராயபுரத்துலேருந்து உரகடம் போகிறதுக்கு சேராட்டா பிடிச்சா கூட தலைக்கு 50-60 போட்டால் கூட 500 ரூபா ஆகுது. மாட்ரு பண்ணிட்டு ரிட்டர்ன் வருவானவா? அங்கே மாட்டி சொல்கிறேன்னா இல்லை செத்த வந்தால் ரிட்டர்ன் காசு தருவானா? என்னண்ணா பஸ்ஸு கிசுன்னு மாறி போனோட 3 பஸ் மாறி போனோண்ணே. செலவு இருக்குல்லண்ணா. நீ மேலே பார்த்துண்ணே. டேய், யாருக்கிட்ட வேலை பார்த்துட்டு ஷேர் ஆட்டோ பஸ்ன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஜீப்ல போறது எவ்வளவு மாசா இருக்குது. அதை விட்டு சைக்கிள்லயும் ஷேர் ஆட்டோலையும் ஏறிக்கின்னு இறங்கினு ப்ராப்பரா ஜீப்ல போய் மர்டர் பண்ணாதான்பா டான் தொழிலுக்கு கெத்து. என்ன செஞ்சில? கரெக்டுப்பா. இங்க இருந்து வரடா எவ்வளவு தூரம் இருக்கும்? என்ன ஒரு 60-65 கிலோமீட்டர் இருக்கும். அது வரைக்கும் சும்மா வருவேன். என்ன பண்ணலாம்? கத்து. பாரிஸ், பல்லாவரம், தாம்பரம், படப்பை, உரகுடம். பாரிஸ், பல்லாவரம், படப்பை, தாம்பரம், உரகுடம். பாரிஸ், பல்லாவரம், தாம்பரம், படப்பை, உரகுடம். முன்னாடி உட்காந்தா கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்க. போய் பின்னாடி உட்காரு. போ. ஏன் போஸ்ட்ல தானே வர? போடா பின்னாடி. பாரிஸ், பல்லாவரம், படப்பை, தாம்பரம், உரகுடம். எந்தெந்த ஊருக்குலாம் போக போகுது? எல்லாருக்கும் காசு கட்டாவாங்க. காசு கட்டாவாங்க. சரிப்பா. தாம்பரம், படப்பை, உரகுடம். பல்லவரதால போகுது. ஆமாடா பல்லவரதா. ஒரு நாளைக்கு படப்பை போனா என்ன ஆயிடு போறா? வகரா காசு குத்தியா? ஐயோ இருக்க காலம் எடுக்க தண்ணி இல்லங்க. டேய் செந்தில பப்ளிக்கோட பப்ளிக்கா போற டான் குரூப் நம்ம மட்டும் தான் இருக்க. ஏமா நீ ஏமா என்ன சொல்ற? என்னையா மேல ஏறி ஆளு முறை பேசு. ஏய் கஸ்டமர் வந்தா பேசு. டிக் தலவியாச்சி வந்தா பேசு. மொத்தம் கூட கொடுத்தாச்சு. காசு கரெக்ட்டா கலெக்ட் பண்ணு. வாங்கியாச்சு வா. பக்கறா. பக்கறா. வண்டி ரிட்டர்ன் வரும். வராதுப்பா. ஏய் இடம் வந்துச்சுல. சீ இறங்க. டேய் கஸ்டமர் அன்பா பேசுறா. நீ இறங்க. காசை கொடுத்துற. டேய் சொல்லுவா. என்ன? பச்சை சாரி, மஞ்சள் டிஷர்ட்டு, கருப்பு ஜெர்க்கின், ப்ளூ கலர் கட்டமோட சட்டை. 4 பேர் காசு தான் போறானு பாரு. இப்போ கலெக்ட் பண்ணிட்டு வா. அப்படியா? ஏய் டேய் டேய் ஏமாந்து ஃபைன் போட்டு வாங்கிட்டு போ. ஏய் கட்ட போட்ட சட்டை, கருப்பு ஜெர்க்கின். ஏய் பச்சை அப்படின்னு இல்ல. குடு 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 உட்றாங்கறேன். ஏய் ஏய் மாவன போடுடா. இந்த வெச்சிடா. சாவச்சிருவேன். எது மிஸ் ஆகலையே? அது எப்படி மிஸ் ஆகும்? உன் லெஃப்ட்ல இருக்குது எடு. சரி. எல்லாம் தேட்டருக்குண்ணா தெரியும். அதான் நம்ம லட்சியம். ஆமாமா. இந்தா புடி. போனோமா பொட்டு போடுமா வந்துட்டே இருக்கணும். ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி புல்லட்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவனை அசையாத ஒருத்தர் நிற்க வச்சு அவன் நெத்தியில் கண்ணை வச்சு ஒரே புல்லட் கிளம்பி வந்துட்டே இருக்கணும். வச்சு தெரிஞ்சு வேலை செய்யணும். புரியுதா? போ. டேய் நீ ஜியோ சிம் தானே யூஸ் பண்ணுற? ஆமாம். கொடு. இந்தா என் ஃபோனை வச்சுக்கோ. போனோன்னு எனக்கு கொடு. மிஸ் கால் கொடு.
நான் உனக்கு கால் பண்றேன். போ என்ன சிக்கன் தான் சோறு போடும். போ போ போ. அது உனக்கு மட்டும்தான் போடும். ஏம்பா பாட்டி தூங்கிடுது, நீ தான் தூங்கணும் செய்ய மாட்டிய. என்ன பண்ணலாம்? நல்லா தூங்குறாப்லையா? ஆமாப்பா செம்மையா தூங்குறாப்ல. சரி தூங்கிட்டு வெயிட் பண்ணுங்க. டான் எவ்வளோ நேரமாக சும்மா வெயிட் பண்ணுறது? சும்மா ஏன்டா வெயிட் பண்ணோம்? அவன்கிட்ட யூஎஸ்பி சார்ஜர் இருக்கா? இருக்குது. என் ஃபோன் அதில் சார்ஜில் போட்டு வெயிட் பண்ணுங்க. என்ன ஓடு. ரொம்ப அநியாயம் பண்ணுறான்பா. கரண்ட் பில்லுன்னு அவ்வளோ செலவாக போகுது. மர்டர் பண்ண வந்த இடத்தெல்லாம் செல்லு சார்ஜ் பண்ண சொல்லிக்கினேன். இவன் எப்போ எழுந்துட்டு நம்ம எப்போ மர்டர் பண்ணுறது? கது வச்சுன்னு வந்து உக்காந்துக்கிறோம், அது கூட தெரியாமல் தூங்கினுக்கிறான். ஹலோ ஏய் மொட்டை, அவ்வளோதான். யாரா நீ யாரா? என்னங்க வேணும்? சொல்லப்பா. ஹலோ ஹலோ பாஸ், நீங்கள் ஒரு ரேப் பண்ணீங்க இல்லையா? அதான் உங்களை மர்டர் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். அவ்வளோதான். இல்லை ப்ளீஸுங்க, என்ன கேட்டாலும் தரேங்க, விட்டுருங்க ப்ளீஸுங்க. 1 லட்சம், 2 லட்சம், 5, 10, 25 லட்சம் தரேங்க ப்ளீஸுங்க. என்னப்பா என்ன பண்ணலாம்? மர்டர் பண்ண சொன்னால் 500 தான் தரேன்றான். நம்மால் 25 லட்ச ரூபா தரேன்றா பள்ளியே. பேசாமல் இந்த மொட்டை கடையை சேர்ந்துடலாமா? நான் சேர்ந்துட்டேன். எத்தனை பேர் வேணா ஜாயின் பண்ணிக்கங்க. பிள்ளைங்களை வர சொல்கிறேன், சேர்ந்துக்கலாம். என்னப்பா உங்க கூட இருக்க மணல் மாஃபியா போடுறதுக்கு 500 ரூபாய் செலவு பண்ணேன். அவனை போறதுக்கு நீங்க 2 பேரும் ஃப்ரீ. இலவச இணைப்பு அனுப்பிடுவோம், புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, மொட்டை கொஞ்சம் தூங்கிட்டான். அவனை கொஞ்சம் எழுப்பத்துக்கு தான் தமாஸ் பண்ணோம். உங்க தமாஸ்லாம் கேட்டு ஊரே சிரிச்சிச்சு. தேங்க்ஸ்ப்பா. போட்டு வாங்கடா. சரிப்பா சரிப்பா. ஜுங்கா, அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்ன? 20வது மாடியில் வச்சு சுட போகிறோம். சுட்டு நாங்கள் தப்பி ஓடியாரும் போது செக்யூரிட்டி எவனா பார்த்தா நினச்சிக்கா பெரிய பஞ்சாயத்து ஆகிடும். அதனால இந்த டீசல் செலவுலாம் பார்க்காம வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வை. கப்புன்னு நாங்கள் வந்து ஏறுவோம், டப்புன்னு எஸ்கேப் ஆயிடலாம். நான் சொல்கிறேன். செக். என்ன எத்தனாவது மாடியில் இருக்கான்னு சொன்னேன்? 20வது மாடிப்பா. 20வது மாடியில் இருக்கணும். போய் அவனா சுடுவானடா. மூளை என்ன முட்டியில வச்சிருக்க? ஏன்பா அவனை அப்படியே பால்கனில தூக்கி போடுங்கடா. ஏம்பா 20 மாடில இருந்து தள்ளி விட்டா மண்டை சதுரி கொடூரமா இருக்குப்பா. கொடூரமா ரேப் பண்ணவெல்லாம் கொடூரமா தான் சாவணும். ப்ளீஸ் பிரதர், அதான் தண்டனை. சரிப்பா, நாங்கள் முடிச்சிடும்பா. இரு. என்னப்பா? அப்புறம் இங்க அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன், இங்க எதுவும் அம்மாவோட எதுவும் இல்லையா? எனக்கு உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீ ஒன்று பண்ணு. அவன் சாப்பிட்றதுக்கு ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடு தான் வச்சிருப்பான், அதே சேர்த்து எடுத்துரு. என்ன எத்தனை வரம்பா? அப்புறம் இன்னொரு விஷயம். என்னப்பா சொல்லி தொலைப்பா கரெக்டா? அவன் கழுத்துல காதுல அப்புறம் பீரோ ஏதாவது வச்சு கூட எடுத்து வந்துருங்க. பாவம் செத்துக்கு அப்புறம் அதை என்ன பண்ண போறான்? அவன் வீட்டுல வேற ஏதாவது பொருள் இருந்தா கூட அது நமக்கு யூஸ் ஆகும், அதே சேர்த்து எடுத்து வந்துருங்க. தப்பு இல்ல. என்ன லிஸ்ட் ஓவர். டேய் அவன தூக்குடா. டேய் போடா ஏதுடா. டைம் எடுக்காத. இருடா கைட்றாருல. டார்ச்சர் பண்ணி கைட்டுப்பா. ப்ளீஸ் கைட்டுப்பா. வாச்சி கைட்டுப்பா. எடுத்துக்க. நீயா கைட்டுப்பா. ஏன்பா நான் பேசிக்கிறேன் பிரதர். இல்ல இல்ல ஒண்ணும் ஒத்து வர மாட்டாப்பா. கொஞ்சம் கோஆபரேட் பண்றாங்க. முடியலப்பா. காலையில சாப்பிடணும். ஐயோ நான் கூட நீ கனமா இருப்பான்னு. நம்ம தப்பே பண்ண மாட்டேன் பிரதர். ப்ளீஸ் பிரதர். ஐயோ 3. யோ கஞ்சா டவுனர் பம்புல இருக்கு. என்னப்பா அப்பப்போ தியேட்டர்ல வந்து செல்ஃபி எடுத்துக்கிற? நமக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோயேன், அதோட டெய்லி ஒரு செல்ஃபி எடுக்கணும். அந்த செல்ஃபியை பார்க்க அதை அடையணும்னு வெறி ஏறும் பாரு. இந்த தேட்டரோட ஒவ்வொரு செங்கலையும் பேர் இருக்குடா. 10 செட்டியார் பேர்ல இருக்குது. சனிய ஏம்பா நீ வந்ததுலேருந்து மற்ற டானோட மார்க்கெட்லாம் இறங்கி இருக்குமே. எப்பவுமே மற்றவங்களை கீழே இறக்கிட்டு நம்ம மேலே ஏறி வரணும்னு நினைக்கிறது தப்பு. நம்ம மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இடம் இல்லை, கொஞ்சம் கீழே இறங்கிக்கோங்கன்னு நாசுக்கா சொன்னா அவங்களே இறங்கிடுவாங்க. என்னன்னா இந்த ஜுங்கா பசங்க 400 காது எடுத்துறானுங்கண்ணே. இந்த தொழிலோட ரேட்டை குறைச்சி மதிப்பில்லாமல் ஆக்கிறானுங்கண்ணே. போட்டா பாருங்க, சும்மா கென்னு மாதிரி இருக்கிற. இப்போ என்னடான்னா காப்பியில் முக்கின பண்டு மாதிரி கசிங்கிட்டியனா உட கெட்டவாதில் திட்டிட போகிறான். அந்த ஜுங்கா பையனை நம்ம டான் யூனியன் மீட்டிங் வர சொல். அவனை அங்கே வச்சு அப்படியே கலாச்சிடுறேன் பாரு. அண்ணா உன்னை பார்க்கணும். அண்ணா உன்னை பார்க்கணும். இன்னைக்கா பார்க்கணும். ஈவினிங் வரேன்னு சொல்லு. இப்பயா பார்க்கணும். நீ பாத்ரூம் போடா. யாரா உங்க அண்ணன்? அண்ணன் சோப்ராஜ். என்னடா சோப்ராஜ் சர்ப்ராஜ்? சண்டை முடிஞ்சிச்சு, போ போ.
பட அந்த காலத்துல சோப்புராஜன் அப்படி வர்றாருன்னா நாங்களாம் இப்படி போயிடுவோம். அது ரெஸ்பெக்ட். அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்பாரு எங்கடா இருக்கிறீங்கன்ட்டு, அண்ணே நீங்க எங்கன்னு இருக்கிறீங்கன்ட்டு நாங்க கேட்போம். அது ரெஸ்பெக்ட். அதுக்கப்புறம் தான் நாங்களாம் வெளியே போவோம். இன்னைக்கு என்னடான்னா சின்ன சின்ன பசங்களாம் தொழில இறங்கி நாசம் பண்ணி நிற்கிறானுங்க. அண்ணே நம்மளாம் எப்படி கெத்தா தொழில் பண்ணோம். நேத்து அண்ணன் சொன்னாருன்ட்டு ஜுங்கா பையனை பார்த்து நம்ம பையனை அமிச்சு அண்ணன் கூப்பிடுறாருனா யாரும் அவங்க அண்ணன்ட்டான். சோப்ராஜிடா சோப்ராஜ் அண்ணன் கூப்பிடுறாருன்னு சொன்னா சோப்ராஜா இருந்தானா சர்ப்பு ராஜா இருந்தானான்னு சொல்லி நம்ம பையன் கொஞ்சம் குழப்பிட்டானே. என்ன மொழிலடா பேசுற கண்ணே? இவரு யாரா சோப்ராஜ் பேர் வச்சுது? சத்யராஜ், ஆனந்தராஜ், செல்வராஜ் வச்சிருக்கலாம்ல. காரியம் துப்பிட போறேன். ஏன்னா நானா எனக்கு சோப்ராஜின் பேர் வச்சுக்கிட்டேன். எங்க அப்பன் தொட்டில போட்டு ஆட்டும் போது பேர் வச்சது. அதுக்கு நான் என்னடா செய்யறது? இல்லைண்ணா டான் யூனியன் மீட்டிங் இருக்குது வாடான்றேன். அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வர முடியாது. அப்படியே நான் வந்தாலும் கன்வின்ஸ் சரியான்னு கேட்குறான். அப்போ எவ்வளவு அதிர்ப்பு இருக்குண்ணா உனக்கு? நான் ஜுங்கா அன்ட்டான். சுகோ ஸ்டடி ஸ்டடி. எல்லாரும் நான் வைக்கிற வணக்கம் தெரியுதா? அப்ப திரும்பி வைக்க வேண்டியதானே? வணக்கம். என்ன கூப்பிட்டு விட்டீங்க? இரு 8 பேருக்கு எதுக்கு 4 ஃபேன் ஓடுது? எவன் அப்ப விட்டு காசு? நீ நம்ம சவுக்கப்பட்டான் தானே? நேற்று சலூன் கார்ல பார்த்தேன். செல்ஸை கூட பணத்தை நீலாம் எப்படி டானான? எப்படி கத்தி பிடிப்ப? உதறதா? இவ்வளவு பேசிட்டு இருக்க உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டுக்குது. ஒரு டான்ன்றவன் தங்க பிஸ்கட்டை கடத்தணும், தவுட்டு பிஸ்கட்லாம் சாப்பிட கூடாது. அது டீல முக்கிய சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்னப்பா கோபப்படுற? சுகர் வந்து டான் அட்ஜஸ்ட் ஜுங்கா நிறைய பிரச்சனை இருக்கு. எல்லாம் பேசி தீக்கிறதுக்கு தான் ஒண்ணு கூடி இருக்கும். பேச அந்த போன்ல பேச வேண்டியதானே? அதுதானே போனை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஹாப்பி ஹவர் ஸ்கீம் இருக்குல்ல, நைட் ஃபுல்லா பேச வேண்டியதானே? மொத்தமா கான்ஃபரன்ஸ் கால் எல்லாரும் பேசலாம்ல. எச்சிகேந்திரி என்ன பாஸ்டர் அதான வேலையை கத்தி யூனியன் மீட்டிங். ஜுங்கா உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு. இவ்வளோ பேசுறிய. புளியந்தோப்பு குமார் என்னாச்சு? வெல்டிங் ரவி என்னாச்சு? பொட்டு கந்தன் என்னாச்சு? ஜிம் ஏழ்மலை என்னாச்சு? 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 செத்து போட்டாங்கப்பா. என்ன மிரட்டுறியா? ஜுங்கா எல்லாரும் தொழில் பண்ணணும். நீ மட்டும் எல்லாத்தையும் கமிட் பண்ணிக்கிற. மற்றவங்க எப்படி பிழைக்கிறது? மர்டர், கிட்னாப் எல்லாத்துக்கும் நம்ம டான் யூனியன்ல ஒரு ரேட் இருக்குமா? நீ என்ன ஒரு மட்டைக்கு மட்டும் ஃப்ரீன்னு பண்ற? மொத்த கூட்டமும் ஓம் பின்னாடி வருது. மாத்துக்கா, எங்களுக்கும் பிரிச்சு கொடு. அப்புறம் நான் என்ன மாங்காய் வியாபாரம் பண்ணுகிறேன்? பத்தை போட்டு உப்பு மிளகா தடவி ஒவ்வொருத்தருக்கா குத்துனுக்கிறதுக்கு? இந்த பார், இந்த இடத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்னை தேடி வரவங்களுக்கு நான் இறங்கி செய்வேன். முடிஞ்சா நீயும் இறங்கு, இல்லை நான் ஏறி போயிட்டே இருப்பேன். இன்னொரு தடவை யூனியன்ல எவனா ஒருத்தர் என்னை தேடி வந்தான், அப்புறம் சோப்ராஜ் ஒருத்தர் இருந்தாரு நாச்சே அப்படின்னு ஆயிடும். எடா வண்டியா நடந்தானே வந்தோம். அண்ணனுக்கு காலை கால் டாக்ஸிடா. யூனியன் காசு தானே? ஆஃப் கோர்ஸ். உன் பங்கு எடுத்துக்கடா. அவர் யூனியன் மெம்பர் தான். ஆமாங்க, அடிப்படை உறுப்பினருங்க. இவனுக்கு நம்மள மாதிரி குடி இல்லை, குட்டி இல்லை, அவரையும் பணம்னு அலையிறான். பழைய சினிமா பாலிட்டிக்ஸ் தியேட்டரில் அவன் பூர்வீக சொத்தான். அது எப்படியாச்சும் செட்டியாரிட்டு மீட்டுன்னு சொல்லிட்டு பணம் சேர்க்குறான். அதனால தானே நம்மளை தொழில் செய்ய விட மாட்டான். தேட்டர் தான் அவனுக்கு ஓணுமா? சரி, அப்போ அந்த தேட்டர்லேயே படம் காட்டிடுவான்னா
அந்த கொரியன் கம்பெனிக்காரன் மல்டிப்ளெக்ஸ் கட்டணும்னு இடம் கட்டல, அவனை அந்த செட்டியார்கிட்டயே கோத்து விட்டா நமக்கு ஒரு கண்ணு போனாலும் அவனுக்கு 2 கண்ணு போகும். எப்படி? பழைய பொருள் இல்லை, அதான் சைஸா ஸ்லைஸ் போடுறேன். மிச்சர் சாப்பிடு.